குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகான மார்கழி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவர் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ரொம்ப அழகான ஒரு இது இந்த மார்கழி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தினம் ஒரு பெருமாள் நிம்மதிக்கு, நம்மளுடைய நிம்மதிக்கு தினமும் ஒரு பெருமாள் வீட்டிலேயே சேவித்தால் பார்த்தால் ரொம்ப நல்லது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே உள்ளது கோதை கிராமம். இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் சங்கு சக்கரதாரியாக நின்ற கோலத்தில் உற்சாகம் பிறக்கும். நாகர்கோவிலிருந்து 4 கிலோமீட்டர். நேரம் அதிகாலை 6 மணியிலிருந்து 12 வரைக்கும் தரிசனம். நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் பில்வம் தல விருட்சமாக உள்ளது. விநாயகர், கருடன், சிவன், கிருஷ்ணர், அனுமனுக்கு சன்னதிகள் உள்ளன. இங்கே கருட மண்டபத்தில் நடனமாடும் மங்கை சிலைகள்லாம் இருக்கிறது. அகஸ்தீஸ்வரம். இப்போ இன்னொன்று மார்கழி பெருவிழா. திருப்பாவை பாடல் 12. கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைபற்றி சினத்தினால் தேன் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடமும் வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். பொருள்: பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடி அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றன. இந்த அளவுக்கு மடியில் சொரியும் பாலை சிந்தியபடி அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றன. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரன் ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானனாகி அந்த நாராயணின் பெருமையை பாடுகின்றோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்திட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? திருப்பாவை. திருவெம்பாவை. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்யானும் குவளையும் எல்லாமும் காத்து படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூர்த்திக் கமலும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏந்தி இருச்சினை நீராடேலோர் எம்பாவாய். பொருள்: தோழியரே, இப்போது திருவெம்பாவை பாடல் 12. தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்க கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடமாடும் கலைஞன் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தலும் விளையாடுபவனுமாகிய தன்மைகளை கொண்ட நம் சிவபெருமான், அவரை நம் கரங்களிலுள்ள வளையல்கள் ஒளியெழுப்ப, இடுப்பிலுள்ள ஆபரணங்கள் பெருவொளி எழுப்பவும், பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்தாடும் சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதை வணங்கி மகிழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருப்பாவை திருவம்பாவை. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நடைபாதை பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அவரை பார்க்க நாங்கள் புறப்பட்டுட்டோம். போய் எரிமேலி வரைக்கும் அவரை நின்று வழி அனுப்பிட்டு அவர் அதுக்கு மேலே 48 மைலில் நடந்து அவர் போயிடுவார். இப்போ நான் போயிட்டுருக்கோம். எப்போ சந்திக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். அவரை போய் நேரில் பார்த்து ஒரு 20 நாள் ப்ரோக்ராமு ஆச்சு. எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சரியாகி இதாகிட்டார். காலைல கொப்பளம் வந்துடுச்சுனார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறாரு. எரிமலையில் பார்த்து அவரை வழி அனுப்பிட்டு நாங்கள் போகிறோம். ஓகே. அடுத்த வீடியோவில்